யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை அவரே கனம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே, நான் ஒரு காலத்தில் ரபடியாகவும் மோசமானவனாகவும், ஆனால் இவ்வளவு போராட்டத்தில் நான் இருந்தாலும் கூட இயேசு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, இயேசுவை பற்றி கொள்ளலை. யாராச்சும் சொன்னால் இயேசுவே நான் கேட்குறதே இல்லை. அதனால் குடும்பத்தில் என்ன செய்யுது, 4-5 குழந்தை குட்டிகள், பொருளாதார நெருக்கடி, ஆண்டவர் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டதுனால எப்படி போனாலும் என்ன செய்யுதில்ல, ஒரு பக்கம் பேரும் புகழாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தலைவரே தோழரே அப்படின்னு கூப்பிட்டாலும் மறுபக்கம் பொருளாதார ரீதியாக முடக்கம், குழப்பம், பிரச்சனை, தாங்க முடியாத குழப்பம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் இயேசுகிட்ட வந்ததுனால தான் எல்லா குறைகளையும் மாற்றி, எல்லா ரபடித்தனையும் விட்டுட்டு, எல்லா கெட்ட வழக்கத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி ஒரு பெரிய மனுஷனாய், நான் சொல்கிறத அநேகர் கேட்டு மனம் திரும்புகிறாங்கன்னு சொன்னால் இயேசு எவ்வளவு நல்லவர் பார்த்தியா. அப்போ என்னைய மாற்றின தேவன் நீங்களும் இயேசுவை பற்றி கொண்டு வரும்போது தான் இந்த கண்ணிருந்தும் குருடாக இருக்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து நம்மளுக்கு ஒரு வெளிச்சமான வாழ்க்கை கிடைக்கும். ஏன் சொல்கிறாரு, காலுக்கு தீபமும் கண்ணுக்கு வெளிச்சமும் வேதம்னு சொல்லுது. கண்ணுக்கு வெளிச்சமும் காலுக்கு தீபமும் வெளிச்சம் சொல்லுது. ஒரு இருட்டில் போகிறவனுக்கு ஒரு வெளிச்சம் வேணும், அப்போ தான் காலில் அடிபடாமல் கல்லில் முள் குத்தாமல் போக முடியும். அதுபோல் இந்த வாழ்க்கை என்ற இருட்டில் வாழ்கிறதுக்கு இந்த வேதத்தை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் படிக்கிறார்களோ, யாரெல்லாம் இதை தூக்கி சுமக்கிறார்களோ, இதில் உள்ள வார்த்தைகளை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாகும். பழைய தீய பழக்க வழக்கமெல்லாம் மாறி போகும். ஒரு புதிய மனுஷனாய் மாறுவார். அல்லேலூயா. எப்படி அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை அந்த குருடன் வழியருக பிச்சை எடுத்த வாழ்க்கையே மாறி ஒரு புதிய வாழ்க்கை. எந்த இடத்துல அவன் கேவலப்பட்டானோ, எந்த இடத்துல குருடனாக இருந்தானோ, எந்த இடத்துல எல்லாருடையும் கை நீட்டி பிச்சை கேட்டானோ அந்த இடத்துலையே இப்போ அவன் ஒரு பெரிய போதகராய், பெரிய ஊழியக்காரனாய், அநேகர் மதிக்கத்தக்க மனுஷனாய் அவரை உயர்த்தினான்னு பார்க்குறோம். அல்லேலூயா.